வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து அடுக்கடுக்காக இந்த டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம செக்குடு போர்ஷன் இல்லை இந்த மாதிரியான டிசைன்ஸுக்கெல்லாம் ஒரு கார்டு மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணுவேன். ஸோ இந்த ரவுண்டு ஹாஃப் ரவுண்டு கூட ஒரு கார்டு வச்சு தான் பண்ணேன். இப்போ இந்த ஸ்லீவ் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு லைன் வந்து ஜரி கொடுக்க போகிறோம் எப்பயும் போல். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லைனுக்கு வந்துட்டு நம்ம சாரியோட கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து செயினாக கொடுக்க போகிறோம். சாரியோட கலர் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜரி லைன் ஒரு லைன் வந்து அயன் நீடில் வச்சு தான் போடுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட சாரியோட கலர் அது கொஞ்சம் ஒரு 2 லைன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அதனால் சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட்டு, நல்ல ஒரு ரெட்டு. ஸோ இது வந்து கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, மெரூன் மாதிரி தெரியுது, பட் வந்து இது ரெட் கலர் தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ரெட் கலர் ஷேட் வர்ற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெட் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்லீவ் லைனில் ரெட் கொடுக்குறோம். ஸோ ஃபுல்லாக ரெட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் நார்மலாக வந்துட்டு நம்ம கோல்டன் கலரே எடுத்திருக்கேன். நார்மல் சிங்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். 2 அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சேம் இதே ஒர்க்கு தான். ஸோ நான் அதனால் உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவே காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நம்ம ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன், அதாவது இந்த ஸ்டோனுக்கு வந்துட்டு உள்ளே கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டோனுக்கு தான் கொடுப்போம். கொடுத்துட்டு எப்பயும் போல் போடுவோம். அப்படியே எடுத்தாலும் வராது நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ சேம் இதே தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற அந்த அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு சுகர் பீட் ஒரு லைனும் நம்பர் 3 ஒரு லைனும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கொடுக்குற மாதிரிக்கு இல்லை, செட் பண்ணது அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டில் தான் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுதான் வந்து சாரீ காலர். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட் வச்சுக்கலாம். சுகர் பீட் தான் இப்போ வைக்க போகிறோம். நார்மலாக எப்பயும் போல் தான், பட் நம்ம வந்து இந்த கர்வில் வைக்கிறோம். ஸோ இந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த லைனை விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் 2 வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த லைனை கொஞ்சம் தள்ளி அட்டாச் பண்ணோம். ஒரு லைன் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் 3 வந்து கொடுக்க போகிறோம். நம்பர் 3 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதனுடைய சைஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதோட சென்டரில் இருந்து நம்ம த்ரெட் எடுத்து லைனாக ஒன்றா கொடுக்க போகிறோம். ஒரு பீட் தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக நமக்கு வந்து கோல்டன் கலர் த்ரெட்டு வந்து லைட்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸோட கலர்லேயே வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்டிச்சிங்க்கு, ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோவா வெளியே தெரியாது. ஸோ சேம் ஒரு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் வந்து நம்ம ஒவ்வொரு மேலே வந்து அவுட்லைனுக்கும் கொடுக்கணும். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவோட மேல் போர்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன். இதில் எந்த டிஃப்ரென்ஸ் ஒர்க்கும் கிடையாது. ஒரு ஸ்டோன் வச்சு சென்ட்ரல் ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுக்கறது நார்மல். ஸோ நான் அதனால் உங்களுக்கு அதை காட்டலை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் த்ரெட் ஒர்க்கு, நான் உங்களுக்கு ஒரு சாரீ கலர் காமிச்சேன் இல்லையா த்ரெட்டு, ஸோ அதுதான் வந்து கலர். ஸோ எப்பயும் போல் நம்ம இது 2 லேயரை வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். சேம் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச், எகெயின் கீழே எடுத்துகிட்டு வந்து லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச், எகெயின் மறுபடியும் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். அப்படியே நம்ம கொண்டுட்டு போகலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து மேலே வந்து
பெருசாகவும் அகலமாகவும் கீழே வந்துட்டு குறுகலாகவும் அந்த ஸ்டோனுடைய பார்ட் வந்து சுற்றி குறுகலாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். பட் நான் வந்து நேராக இருக்கணும் ஸ்டிச்சஸ் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அதனால் ஹிடன் ஸ்டிச்சஸ் போடுவேன். ஹிடன் ஸ்டிச்சஸ்னால் கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சஸை போட்டுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எப்படி போடுறது அப்படிங்கிறது. நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச் போட்டு இப்போ பக்கத்தில், அதாவது அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் அப்படி போடுறது மூலமாக அது ஹைட் ஆயிடும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அடுத்த ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சு வந்து பக்கத்தில் போட்டிருக்க தெரியாமல் ஹைட் ஆயிடும். ஸோ இதுதான் ஹிடன் ஸ்டிச் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது. ஸோ இது மேக்ஸிமம் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய ஸ்டிச்சஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சஸில் வந்து நான் இது உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நான் மேக்ஸிமம் பீகாக்ஸுக்கோடைய ஹெட் பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய டிஸ்டன்ஸ் நான் விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் டிஸ்டன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் வந்துட்டு குத்திக்குவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு லேயருக்காக தான். இப்போ மறுபடியும் அது நம்ம அந்த பீடை தள்ளி நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் இப்போ குத்திக்கலாம். ஸோ சேம் அதே ஒர்க்கு தான் கண்டினியூ ஆகும். பார்க்குறதுக்கு எம்போசிங்காகவும் இருக்கும். பைப்பிங் த்ரெட் வைக்காமே நம்மளுக்கு லைட்டாக அந்த இடத்துல வந்துட்டு எம்போசிங்காக இருக்கும். இந்த மோட்டிஃபோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுமே. எகெயின் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். மறுபடியும் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதோடைய ஒரு ஹாஃப் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபுல்லாக போடுற மாதிரிக்கு காட்டுறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அப்படியே கீழ் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஹாஃபுடைய கீழ் போர்ஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதோடு அப்படியே ஜாயின் பண்ணி போட போகிறோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் சேம் ஒர்க்கு தான். லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ அதில் எந்த கன்ஃபியூசிங்கும் தேவையே கிடையாது. லைட்டாக நம்ம எம்போசிங்காகவும் சேம் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பர்ஃபெக்டாக வரணும், ரொம்ப கிராஸாக வர வேணாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் அந்த மாதிரி ஹிடன் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். சேம் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்துட்டு எவ்வளோ எம்போசிங்காகவும். த்ரெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 2 கண்டு நூல் பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அதிகமான த்ரெட் ஃபில்லிங் தான். ஸோ இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ரெட் கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் எம்போசிங்காகவும் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியும். நம்ம ஸ்லீவோடைய அந்த ட்ராயிங் ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து இதை ஒரு ஃபுல் வியூ. நம்ம இது இல்லாமல் ஜரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ நார்மலாக வந்து ஜரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஜரி தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சென்ட்ரல்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 2 தடவை வந்து எண்டு நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டபுள் ஒர்க்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்கு தான் நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ லாங்காக ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக நம்ம வந்து சென்டரில் வச்சுருக்கிற திலகம் ஸ்டோனை சுற்றியும் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எத்தனை ஸ்டிச்சஸ் வந்து நம்மளால் அதில் போட முடியுமோ, போட்டால் அழகாக இருக்கும், அத்தனை ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்து ரொம்ப இழுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப இழுத்தோன்னா கண்டிப்பாக அந்த த்ரெட்டு வந்து லைட்டாக விலகின மாதிரி வரும். விலகினாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அது தெரியாது அவ்வளோவா. இருந்தாலும் அந்த போடும்போதே அந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக வரணும். ஸோ அதுக்காக சொன்னேன். ஸோ சேம் இப்போ சென்ட்ரு வந்துட்டோம். சேம் இந்த ஹாஃப் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீவோட இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ 2 ஸ்டிச் மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த இடத்துல கேப் இல்லாமல் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு நல்ல வியூ ஆகுது. ஸோ நல்லா காட்டிடுறேன். லைட்டாக அந்த கேப் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கோமோ
அதே அளவுக்கு இந்த சைடும் விட்டுக்கலாம். நூல் சிக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சேம் இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கோல்டன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லீவ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. போடும்போது இன்னும் கிராண்டாக இருக்கும் லுக்கு. அது ஃபுல் த்ரெட் ஒர்க்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 கண்டு நூல் வந்து இதில் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.